அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம திருப்பதியை கலக்கின ஒரு தெலுங்கானா மாநிலம் சரூர் நகர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த ஒரு பூசாரி ஒருத்தர் ஒரு பெண்ணோட பழகி அப்புறம் அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு சம்பவம் பார்க்க போகிறோம். ஆஃப் லேட்டாக நிறைய பார்த்திங்கன்னா அந்த லிவ் இன் ரிலேஷன்ஸில் நிறைய கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக ஸ்ரதா வாக்கர் இருக்கட்டும், அப்புறம் இதே மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்ட இன்னும் ஒரு சிலர். இப்போது சமீபத்தில் இந்த நிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அப்புறம் அதே மாதிரி பாம்பேயில் ஒரு 2 பொண்ணுங்க, மேகா தொராவின்னு சொல்லி ஒரு பொண்ணு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்லாம் ஏன் கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காரணம், முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா அவங்கள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அதாவது அவங்க இந்த மாதிரியான ஒரு நபரோட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, அது இப்போது இல்லீகல்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லிவ் இன் ரிலேஷனையே ஒரு டேக்லைன் கொண்டு போயிட்டாங்க. இப்போது லிவ் இன் டுகெதர்ன்ற ஒரு டேக்லைனுக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லிவ் இன் ரிலேஷனில் இருக்கும்போது அந்த நபர்கள் யாராவது ஒருத்தர், 2 பேரில் ஒருத்தர் பொசசிவ் ஆகி தனக்கு அந்த பெண் அந்த நபர் நமக்கு மட்டும்தான் இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும் காலம் முழுக்க அப்படின்னு நினைக்கும் போதோ, அதே மாதிரி அந்த பையன் அந்த பொண்ணு காலம் முழுக்க நம்ம கூடவே இருக்கணும், நம்மளை விட்டு யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் எந்த பிரச்சனையும் நடக்கலை. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நபர் இந்த சரஸ்வதி வைத்தியான்னு ஒரு பொண்ணை துண்டு துண்டாக கட் பண்ணி அந்த கட் பண்ணதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துட்டு, அப்புறம் அவரோட அப்பார்ட்மெண்ட்டு வெளியே கொண்டு சில நாய்களுக்கெல்லாம் அதை அவிச்சு குக்கரில் வச்சு அவிச்சு அதையும் கொண்டு போய் நாய்களுக்கெல்லாம் போட்டார் அப்படின்ற விஷயத்தை கூட பார்த்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு என்ன நடக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலானவங்க இதில் சம்மந்தப்படக்கூடிய நபர்கள், அதாவது இப்போ நான் அந்த ஸ்ரதா வாக்கர் அப்படியே அந்த பொண்ணாக இருக்கட்டும், அவங்கள 38 துண்டாக வெட்டி அவங்களையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தான் டெல்லியில். அதேமாதிரி இந்த மேகா தொராவின்ற அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இதேமாதிரி ஸ்ட்ராங்கிள் பண்ணி கொலை பண்ணி அவங்களையும் டம்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே சென்னையிலே லக்ஸு பாப்பான்னு ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா ப்ராஸ்டியூஷனில் இருக்கிற பொண்ணு அவரை ஒரு ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்டாஃப் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்னையாண்டா நான் செவனேன்னு போயிட்டுருக்கேன், என்னையா ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த நபரை துண்டு துண்டாக வெட்டி திரும்பி மாமல்லபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி அந்த பாடியெல்லாம் ரெக்கவரி பண்ணாங்க. ஸோ இந்த லக்ஸ் பாப்பாத்தையும் தனியாக ஒரு காணொலி பேசியிருக்கேன் ஒரு இதில். ஸோ இது மாதிரி பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த பொசசிவாக ஆகும்போது தான் இந்த கொலை சம்பவங்கள் நிகழுது. அதே மாதிரி தான் இந்த கொலை சம்பவம் நிகழுது. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இவங்க சென்னையில் பிறக்கிறாங்க. இந்த அப்சரான்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு அவங்களுக்கு 30 வயசு. ஸோ அவங்க சென்னையில் பிறந்து சென்னையிலே வளர்ந்துருக்காங்க. இங்கே தான் ஸ்கூலிங் படிக்கிறாங்க, காலேஜ் இங்கே தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் படிக்கும்போதே கல்லூரி நாட்கள்லேயே இவங்களுக்கு நிறைய இந்த ஈடுபாடு வருது. அதாவது சினிமாவில் நடிக்கணும், சீரியலில் நடிக்கணுன்ற ஒரு ஈடுபாடு வருது. அது மூலமாக இவங்களோட திறமைகள் ஒரு சில அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எக்ஸ்போஸ் பண்ணும் போகுது. அது அவங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சி சீரியலில் அதுக்கு ஸ்க்ரீன்லாம் போகிறாங்க. அந்த ஸ்க்ரீனிங் போய் அதில் ஆடிஷன்லாம் செக் பண்ணி அவங்களுக்கு சில வாய்ப்புகள் வழங்கப்படுது. அந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் இங்கேயே இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 26, 25 வயசு இருக்கும்போது இங்கேருந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த சரூர் நகர்னு சொல்லக்கூடிய அந்த தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போய் செட்டில் ஆகிறாங்க. இந்த காலகட்டத்திலேயே இவங்க மார்க்கெட்டிங் படிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டிங் MBAல படிச்சிருந்ததுனால இந்த பொண்ணு அங்கேயே ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் இவங்க மார்க்கெட்டிங் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஒரு சிலர் இந்த சாமியை தேடி போகிறதோ, சாமி பின்னாடி ஸ்பிரிச்சுவலில் போகிறதோ எப்போ போவாங்க அப்படின்னா, நமக்கு எப்போ பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ தான் அந்த கடவுள் நம்பிக்கை வரும், கடவுளை பற்றின தேடுதல் வரும், இது நடக்கும் அது நடக்கும்னு பார்க்கணும். ஈவன் பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி அம்மன் படம் வந்த புதுசில் நிறைய பேர் நம்மளோட குலசாமி என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் அதை தேடல் நிறைய வர ஆரம்பிச்சிது. இதே மாதிரி இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை இழப்பு ஏற்பட்டது, வேலை போச்சு, சம்பளம் வரல, சம்பளம் சைஸ் டவுன் ஆச்சு. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த காலகட்டத்திலையும் மக்கள்
கடவுளை தேடி போக ஆரம்பித்தாங்க. கடவுள் நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அவங்களுக்கு அது வரைக்கும் மூட நம்பிக்கையில் இருந்தாலும் சரி, இந்த நேரம் சரியில்லை, இது இப்படி இருக்குது அப்படின்ற சில விஷயங்கள் அவங்க மனசுக்குள்ளே போட்டு உள்ளே எடுக்க ஆரம்பித்தாங்க, உள்வாங்க ஆரம்பித்தாங்க. அதை பற்றின தேடல் வர ஆரம்பிச்சது, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இந்த பர்டிகுலராக இந்த அப்சராவும் இவங்க அங்கே சரூர் நகர் வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு பழக்கம், கல்யாணம் ஆகணுன்ற அவங்க அம்மா மாப்பிள்ளை பார்க்குறாங்க, செட் ஆகலை, இப்படியே போயிட்டு இருக்கும்போதே அவங்க அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. பங்காரு மைசம்மா டெம்பிள் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு இவங்க அடிக்கடி அங்கே போகிறாங்க. அங்கே வந்து வெங்கட சாய் கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ப்ரீஸ்ட்டை பார்க்குறாங்க. அழகான ப்ரீஸ்ட் அப்படின்னா ஜென்ரலாக ப்ரீஸ்ட்டுனாலே கொஞ்சம் தொப்பையும் ஆளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு நபர்கள் தான் நிறைய நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஸோ இவர் கொஞ்சம் யங்ஸ்டராக இருக்கும்போது அவர்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து சில நிவாரண இது எப்படி இதிலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகிறது, ஒரு சில பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்ற சில ஹெல்ப்லாம் கேட்குறாரு. இது பரிகாரங்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இந்த சாமிக்கு வந்து விளக்கு போடுங்க, செவ்வாய்க்கிழமை இந்த சாமிக்கு விளக்கு போடுங்கன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அடிக்கடி கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது. இப்போ ஜென்ரலாக இப்போயும் நானுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நானும் கோயிலுக்கெலாம் போகிற பழக்கம் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது நானே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், சில கோவில்களில் சில ப்ரீஸ்ட்டுக்கிட்ட இன்னும் அந்த டிவோட்டிஸாக வரக்கூடிய நபர்கள் இன்னும் க்ளோஸாக பேசி அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறதோ இல்லை வீட்டில் வந்து சில பூஜைகள் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்கள அழைக்கிறது, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதோ மற்ற சில விஷயங்கள் பண்ணுறதோ அந்த ஹெல்ப்புக்கெலாம் அவங்க வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இதே மாதிரி தான் வெங்கட சாய் கிருஷ்ணாவும் இவங்க அப்சரா கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து பேசுகிறது, வீட்டுக்கு வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் அவங்களோட நெருக்கம் ஜாஸ்தியாகுது. ஸோ அப்படி வரும்போது அந்த அப்சராவோட அம்மா வீட்டிலேருந்து வெளியில் வீட்டில் இல்லாத ஒரு சில நாட்களில் இந்த வெங்கட சாய் கிருஷ்ணா வீட்டுக்கு வரும்போது அவங்களோட இன்னும் நெருக்கம் அதிகமாகுது. அப்போது அவர் வெங்கட சாய் கிருஷ்ணா சொல்கிறாரு, நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. நம்ம ஆட்களுக்கு சொல்ல வேணும், அடிச்சு விடு அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ ஒரு உருட்டுறான். அதில் அந்த அப்சரா மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத விட இவனோட அந்த ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கின பிறகு ஒரு ப்ரீஸ்ட் அப்படிங்கிறதையும் மறந்து அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் அதிகமாகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து எப்போல்லாம் பேரண்ட்ஸ் இல்லையோ அந்த டைம்லலாம் இவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போகிற ஒரு பழக்கம் தொடர்ந்து நிகழுது. அதில் இவங்க ப்ரெக்னென்ட் ஆயிடுறாங்க. அப்சரா ப்ரெக்னென்ட் ஆன உடனே அவங்க சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும் வெங்கட சாய் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, பசங்க இருக்காங்க, மனைவி வந்து அவங்க சொந்த வீட்டுக்கு, அதாவது அப்பா வீட்டில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய வருது. இவர் மட்டும் இங்கே வெளியில் ரூம் எடுத்து தங்கியிருக்காரு அப்படின்னும், இங்கே கொஞ்சம் காலங்கள் அதாவது இவங்க கூட தான் இருந்தாங்க, வெங்கட சாய் கிருஷ்ணா கூடவே இருந்தாங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் இங்கே வாடகை எதுக்கு ஜாஸ்தியாக கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக சொந்த வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சதுனால இங்கே இவர் தனியாக இருக்குது. இவர் கோயில் வேலைகளில் பார்த்துட்டு ஒரு வாரம் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு ஃபோனில் பேசிக்கிட்டு இந்த மாதிரி இவர் ஒரு மாதிரி மானிட்டர் பண்ணுறாருன்ற விஷயம் அப்புறமா அப்சராவுக்கு தெரியுது. இது தெரிஞ்ச உடனே பெரிய ஷாக் ஆகுது. ஏமாற்றப்பட்டது உணர்கிறாங்க, ஏமாற்றம் தாங்கிக்க முடியல, சண்டை போடுறாங்க. ஆனாலும் வெங்கட சாய் கிருஷ்ணா வழக்கமான இந்த மோகன் இந்த படம் மாதிரியே, இந்த பழைய விதி படம் மாதிரி வச்சுக்கோங்களேன், கன்வின்ஸ் பண்ணி கூட்டு போய் அவங்களோட அபார்ட் பண்ணி விட்டுறாரு. இந்த அபார்ஷன் நடந்த பிறகும் அவங்களோட அந்த தொடர்பு நின்று போச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கட சாய் கிருஷ்ணா தொடர்ந்து அவங்களோட பழக ஆரம்பிக்கிறாரு. மீண்டும் 2வது முறை அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆனவுடனே இந்த முறை அந்த பொண்ணு தெளிவாக சொல்லுது, இங்கே பார், நீ பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணுறியோ இல்லையோ, என்னை தாலி கட்டிக்கோ, நான் என்னை கூட வச்சுக்கோன்னு சொல்லி இவன் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வெங்கட சாய் கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஒரு கோவம் வருது. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தானே இருக்கோம், லிவிங்கில் தானே இருக்கோம், இதில் என்ன நீ இவ்வளவு ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற, நான் எனக்குன்னு பொண்டாட்டி இருக்கா, எனக்குன்னு பசங்க இருக்காங்க, அப்படின்னா ஏன்டா என் கூட வந்த அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சண்டை போடுறாங்க, அடிக்கிறாங்க, பிரச்சனைகள் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன சின்ன அந்த இது வருது, பிரிவினைகள் வர ஆரம்பிக்கும்போது இந்த டைமில் உன்னோட இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கிடையில் இவர் எங்கே கோயிலில் வேலை பார்க்குறாரோ அங்கே போய் வேறு சில நபர்கள்ட்ட கேட்டு, இப்போ நம்மளை பற்றின தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர் ஒருத்தட்ட போயிட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே வந்து
நம்மளை பற்றி விசாரித்தா நம்ம ஆட்கள் புட்டு புட்டு வச்சுருவான். எங்கே இருக்கான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான், எத்தனை பொண்டாட்டி, என்ன சின்ன வீடு வச்சுருக்கான்னு எல்லா தகவலையும் கொடுத்து வீட்டு அட்ரெஸ்ஸு, ஆதார் கார்டு, பேன் கார்டுலேருந்து எல்லாத்தையும் கொடுத்துருவான். அது மாதிரி இவனுக்கும் அது மாதிரி இவனுக்கு வேண்டாதவன் வேணும் ஒருத்தன் கூட இருக்கவன் சாவிடா அப்படின்னு சொல்லி இவனை பற்றின எல்லா தகவலையும் மொத்தத்தையும் கொடுத்துட்டாங்க அப்சராட்ட. அப்சரா என்ன பண்ணுறாங்கன்னா கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா தகவலும் என்கிட்ட இருக்குது பாரு, இதுதான் தகவல். நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லை நான் நேராக உன் பொண்டாட்டியை போய் பார்த்து அவங்கள்ட்ட நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லி உன்னை அவங்களா டைவர்ஸ் பண்ணி உன்னை வெளியே அனுப்ப வைக்கவா அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு இன்னும் கோவம் வரும். ஸோ இந்த வெங்கட சாய்கிருஷ்ணா என்ன பண்ணுறாருன்னா, இவரோட பழக்கம் அடிக்கடி வீட்டுக்கு வராரு போகிறாருன்றது ஒரு அம்மாவுக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், அது மாதிரி நெய்பர்ஸுக்கும் நிறைய பேருக்கு தெரியுது. இந்த பூசாரி அடிக்கடி வீட்டுக்கு வராரு போகிறாரு, ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம் என்ன மாதிரியான ரிலேஷன்ன்றது யாருக்கும் தெரியல. பட் இருந்தாலும் அந்த விஷயம் தெரியலன்னா கூட இவங்களோட இந்த பழக்க வழக்கங்கள் அடிக்கடி வந்து போகிற விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இந்த 2வது முறை அவங்க ப்ரெக்னென்ட் ஆன உடனே அவங்களுக்கு ஒரு விஷயம் அப்சராக தோணுது, இதை கண்டிப்பாக நம்ம இதை பயன்படுத்தி இவனை கல்யாணம் பண்ணலைன்னா இவன் ஒத்துக்கவே மாட்டான், இவன் ஒரு சரியான ஒரு டுபாக்கூர் பார்ட்டின்றது எல்லாமே தெரியுது. இதை ஒரு மாதிரி ஒரு லூப்பில் கொண்டு போகிறாங்க. கரெக்டாக அவங்ககிட்ட அதை சேர்க்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி இது மூலமாக நான் உன்னை ஒரு சின்ன மிரட்டல் தான், உன் ஃபேமிலியிட சொல்லி உன்னை டைவர்ஸ் பண்ண வைக்கிறேன், இல்லைனா அவங்களோட வாழ முடியாத மாதிரி பண்ணிடுறேன். அப்படிங்கும்போது வெங்கட சாய் கிருஷ்ணாவுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த அப்சராவுக்கு பெரிய வருமானம், அதாவது மார்க்கெட்டிங் படிச்சிருக்காங்க, நல்லா படித்த பொண்ணு அதெல்லாம் இல்லை, நல்லாவும் இருக்காங்க. பட் ஆனால் இவருக்கு அது பத்தலை. என்ன அப்படின்னா, அந்த செக்ஸுன்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு பத்தாது, அடுத்தது பணம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால இவரோட மனைவி மூலமாக அவங்களுக்கு சில சொத்துக்கள் வருது அப்படின்றதுனாலையும் ஏன் நம்ம அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு யோசனை அவருக்குள்ளே தோணுது. இப்போ இவர் இந்த பக்கம் அந்த பொண்ணு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது, எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக நான் அபார்ட் பண்ணவே மாட்டேன்ற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க. ஜூன் 3ஆம் தேதி இந்த 3ஆம் தேதி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வா நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஷம்ஷத்பாத்னு சொல்லி ஒரு பகுதிக்கு வர வைக்கிறாரு. வர வச்ச பிறகு அங்கே ஒரு சுல்தான் பள்ளின்னு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு, நான் தனியாக ஒரு காட்டு பகுதி மாதிரி இவர் பாட்டுக்கு ஜாலியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. போகும்போது நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் பண்ணி தான் வர வைக்கிறாரு. வர வச்சு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்குள்ள சின்ன ஆர்குமெண்ட் ஆகுது. இருந்தாலும் நீ மிரட்டக்கூடாது, நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இவ்வளவு ப்ரெஷர் போடக்கூடாது, நான் தான் பண்ணுறேன்னு சொல்கிறேனே, நான் எப்படி உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் தொடர்ந்து அவங்கள முடிஞ்ச வரைக்கும் டாட்ஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு, கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு அதுக்கு ஏற்றுக்கவே இல்லை, ஒத்துக்கலை. இப்படி இருக்கும்போது தான் இவருக்கு திடீர்னு கோவம் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை தூக்கி எடுத்து தலையில் போட்டு ரிப்பீட்டடாக அடிக்கிறாரு. அடித்ததில் அந்த பொண்ணு இறந்து போகிறாங்க. இறந்து போன பிறகு தான் இவருக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ ஆகடிச்சிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது. ஆனால் காட்டுப்பகுதி யாருமே இல்லை, சுற்றி சுற்றி பார்க்குறாரு, யாரும் இல்லை. அப்படிங்கிறனால தைரியமாக என்ன பண்ணுறாரு இவர், ஜென்ரலாக இப்போ நம்ம நிறைய கார்களில் பார்க்கலாம், காருக்குள்ளேயே நிறைய இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் நிறைய வச்சுருக்காங்க. கேரி பேக் ஒன்று பெரிய கேரி பேக் எடுக்கிறாரு. எடுத்து அதில் இந்த பொண்ணோட பாடியை உள்ளேயே மடித்து உள்ளே சொருகி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி இவர் ஒரு காரில் தான் வராரு. காரில் தான் வெளியில் சுற்றுறாங்க, அந்த பகுதிக்கெலாம் வந்திருக்காங்க. ஸோ கார்லேயே ஒரு பகுதியில் தூக்கி போட்டுட்டு ட்ரங்கில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சிட்டிக்குள்ளே வராரு. சிட்டிக்குள்ளே வந்தவருக்கு சுற்றுறாரு, சிட்டி ஃபுல்லாக சுற்றுறாரு. ஆல்மோஸ்ட் இரவு நேரம் தான். பட் இருந்தாலும் போலீஸில் மாட்டிக்கூடாது அப்படிங்கிறனாலையும் இதை போலீஸ் மாட்டாமல் இதை எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது, பாடி எங்கே டிஸ்போஸ் பண்ணுறதில்ல ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. இதில் என்னென்னா, ஒரு விஷயம் அவர் காட்டுக்குள்ளேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆனால் காட்டுக்குள்ளே இவர் போனதும் இந்த பொண்ணோட போனாருன்றதை யாரோ ஒரு சிலர் இறங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கியிருக்காரு இடையில் ஒரு சில கடைகளில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இது வெளியில் தெரிஞ்சால் மாட்டிப்போமே, கடைசியாக இவரோட தான் போனாங்க, இந்த மாதிரி கிடக்கிறவங்களே விட்னஸ் பண்ணாங்கன்னா மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால இவர் பாடியை கொண்டு போய் வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ண பிளான் பண்ணுறாரு. அதுக்காக கார்லேயே சுற்றுறாரு, ஏரியாவாக சுற்றுறாரு. இவருக்கு எங்கேயும் ஒரு மாதிரி ஏதோ சகுனம் சரியில்லை இவருக்கு. இவர் என்ன பண்ணணுன்னு யோசிச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மோரி இருக்குது, ஒரு டிச்சு ஒன்று இருக்குது, அந்த டிச்சில் கொண்டு போயிட்டு இந்த பாடியை தூக்கி உள்ளே தூக்கி போட்டுட்டு, ஒரு கழிவுநீர் கால்வாய் ஒரு கெனால் ஒன்று போகுது, அதில் உள்ளே தூக்கி போட்டுட்டு இவர் பாட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. வீட்டுக்கு நிம்மதியாக தூங்கிடுறாரு.
மறுநாள் காலையில் ஃபோன் வருது அந்த அப்சராவோட அம்மா கிட்டேருந்து, இந்த மாதிரி என் பொண்ணை காணும்ப்பா, வீட்டுக்கு வந்தாளா, எங்கே எதுவும் உன்னை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நான் பார்க்கல, ஆனால் ஃபோனில் பேசினேன், யாரோ ஃப்ரெண்ட்ஸோட பத்ராச்சலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு அட்டன் பண்ண போகிறேன், வெளியில் போகிறேன்னு சொல்கிற தகவலை சொல்கிறாங்க. பத்ராச்சலம்னா எனக்கு சொல்லியிருப்பாள், ஃபோன் பண்ணியிருப்பாள் அப்படின்னு இவங்க ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஒரு பொண்ணை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்பா அப்படின்னோடனே இவரே என்ன பண்ணுறாரு, இந்த சாமியாரும் கூட வராரு, அந்த பூசாரியும் வெங்கட சாய் கிருஷ்ணாவும் கூட வந்து அவர் அந்த அப்சரா அம்மா 2 பேரும் சேர்ந்தே போய் புகார் பண்ணுறாங்க. புகார் பண்ணும்போது நம்ம போலீஸ்காரங்களோட கண்ணு தான் வித்தியாசமாக பார்க்குமே, உடனே எடுத்தோடனே கம்ப்ளைண்ட்லாம் வாங்கிக்கிட்டாங்க. சரிப்பா, அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க, நீ யாருப்பா, நீ ஏன் வர கூட அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், நான் இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷமாக பழக்கம் அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க, அடிக்கடி வீட்டுக்கெலாம் வருவார், அவர் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு மென்டர் மாதிரி அப்படின்லாம் சொன்னோடனே போலீஸுக்கு ஒரு சின்ன ஒரு பொறி தட்டுது. அவர் ஒரு என்கொயரி ஒரு இதில் வச்சுருக்காங்க, ஒரு சஸ்பெக்டில் தூக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு இடையில் இவரை தேடிக்கிட்டு இருக்கும்போது பத்ராச்சலம் சொன்னதாக இவர் போகிறேன்னு சொன்னதாக சொல்கிறாரு. ஆனால் பத்ராச்சலம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்த பொண்ணோட அப்சராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க, அவங்க யாருமே அப்படி போகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையேன்றாங்க. அப்போ இவர்கிட்ட மட்டும் சொன்னது எப்படி அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. கால் லிஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. கடைசியாக இவங்க கால் எங்கே அவரோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்ற தகவல்லாம் பார்க்குறாங்க. எடுக்கும்போது இது பத்ராச்சலம் போகிற பகுதியில், இது ஏதோ சம்ஷத்பாத் பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுல்தான் பள்ளின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் ஒரு காட்டு பகுதியில் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்ற தகவல் கிடைக்குது. இந்த காட்டு பகுதிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய நிறைய சிசிடிவி எல்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவங்கள பார்க்கல, ஆனால் அங்கே போகிறேன்னு மட்டும் சொன்னாங்கன்னு தான் தகவல் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது போலீஸ் வரிசையாக சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சில கடைகள் போகிற வழியில் இருக்கும்போது செக் பண்ணும்போது அதில் ஒரு சில கடைகளில், ஒரு கடையில் இவங்க இறங்கி போய் அந்த வாட்டர் பாட்டில் வாங்கினதோ மற்ற திங்ஸ் வாங்கின தகவல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ வெங்கட சாய் கிருஷ்ணா கூட இருக்கார். போலீஸுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. சரி, நேராக அவனை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. தம்பி, நீ ஏன் ஒத்துக்கிறியா, இல்லை ஏதாவது பண்ணவா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு மறுக்கிறாரு. அப்புறம் என்கொயரியில் ஃபர்தராக கொஞ்சம் விசாரணை கொஞ்சம் தீவிரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒத்துக்கிறாரு. ஆமாம், நான் தான் வந்து கொலை பண்ணிட்டேன் அப்படின்ன பிறகு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கே கொண்டு போய் பாடியை டிஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. இவர் ஒரு இடமா சுற்றி காட்டி கடைசியாக ஒரு இடத்த சொல்கிறாரு. அங்கே ஃபயர் சர்வீஸும் வேறு சில நபர்களையும் உள்ளே இறக்கி செக் பண்ணுறாங்க. ஒரு 2 நாள் கழித்து அவங்களோட அந்த இறந்த அப்சராவோட இறந்த டெட் பாடி எடுக்கிறாங்க. கொஞ்சம் அழுகிய நிலையில் இருக்குது. டாக்டர்ஸ் டீம் வராங்க, நேரில் ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாடி ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. இந்த வழக்கு தொடர்பாக, இந்த கொலை வழக்கு தொடர்பாக வெங்கட சாய் கிருஷ்ணா ப்ரீஸ்ட்டை வந்து போலீஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஆசை வந்து ஒரு மனுஷனை என்ன கொண்டு போய் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு சிறை தண்டனை, இவனுக்கு உறுதியாக கொலை பண்ணதுக்கு லைஃப் சென்டென்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டெத் சென்டென்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் லைஃப் சென்டென்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வெங்கட சாய் கிருஷ்ணாவோட அந்த நபர் அவனுக்கு ஒரு சின்ன அந்த சிற்றின்பத்தில் ஆசைப்பட்டதுனால ஏற்பட்ட விளைவு என்னென்னா, இவனோட லைஃப் போச்சு, கரியர் போச்சு, இவன் சிறைக்குள்ளே போயிட்டான். அடுத்தது என்னென்னா, இவனை நம்பி இருக்கிற இவனுக்கு, அதாவது இவன் என்னையும் போயிட்டு போகிறான் பரவாயில்ல, இவனை நம்பி வந்த அந்த ஒய்ஃபோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, பசங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். அவங்க காலத்துக்கும் என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு இல்லீகல் கான்டாக்டில் அந்த பொண்ணை கொலை பண்ண ஒரு தந்தையோட பசங்க அப்படின்னு வெளியில் சொல்லும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களோட லைஃப் என்ன ஆகும். இப்போ அவங்களுக்கு அடுத்து காலேஜ் போகணும், ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவங்களோட ஃப்யூச்சர் பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு பொண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளையாக இருந்தால் பொண்ணு கிடைக்காது. இந்த மாதிரி வீட்டுக்கு போனால் இதே மாதிரி கொலை பண்ணிடுவான், இல்லை 2ஆவது பொண்டாட்டி வச்சுப்பான், நம்மளையும் கொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசை வந்து ஒரு மனுஷனை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போய் விடுதுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வெங்கட சாய் கிருஷ்ணா. தயவு செஞ்சு லைஃப்பில் நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம், இதிலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் நம்ம ஒரு சின்ன படிப்பினையை கற்றுக்கணும். அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த சிற்றின்பம்ன்றது வேணாம் அப்படின்றது. ஏன்னா இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை எடுத்து நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான். நீங்கள்
ஃபோனை எடுத்து உட்காந்து வாட்ஸ்அப்புக்குள்ளே உள்ளே மூழ்கிட்டீங்க, இல்லை இந்த ரீல்ஸுக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தொடர்ந்து ஒரு 1 ஹவர் போனதே தெரியாது. அந்தளவுக்கு உங்களோட மொத்த விஷயமும் அடிக்ட் ஆகி போய் மாட்டிக்கும். அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் இதில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு இல்லிசிட் அஃபேர், ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வரும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் எல்லாமே முழுக்க ஃபோக்கஸ்டாக எங்கே இருக்குன்னா இதிலேயே போய் விழுந்துருது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இவங்களுக்கு யோசிக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ அவங்களோட ஜாலியாக இருந்துடுறோம், ஹாப்பியாக இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும்? 1 வருஷமாக இவங்களோட காண்டாக்டில் இருக்கோம். 1 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருப்போம், அந்த பொண்ணு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருப்போம், நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவை கொஞ்சம் பின்னாடி போய் ஒரு பின்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் ஏற்படும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளே போய் மாட்ட மாட்டீங்க, சிக்க மாட்டீங்க, லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டுருப்பீங்க. ஏன்னா ஒரு 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 கூண்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு இதில் இந்த கள்ளக்கொண்டு எறிகிறதுனாலையோ, இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணுறதுனால ஒரு அவசர ஒரு கிரீடினஸில், ஒரு அவசர புத்தியில் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் வந்து நம்மளை பாதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் பாதிக்குதுன்றதை மனசில் வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி தவறுகள் பண்ண மாட்டோம். அது மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் வித்தியாசமான மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.